எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஊறுகாயோட ரெசிபி சொல்லி கொடுக்கட்டுங்களா? மாங்காய், கேரட் இது ரெண்டு மட்டும் சேர்த்து செய்கிற ஊறுகாய் தான். அதே மாதிரி இது கிறிஸ்டியன் கல்யாணம் இருக்குல்ல, கிறிஸ்டியன் மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் இதை நான் பார்த்துருக்கு. இங்கே கடையில் எதுவும் வாங்குறது கிடைக்கல. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக கேரட், மாங்காய் இது ரெண்டும் நமக்கு தேவைப்படுது. கேரட்லேருந்து மாங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறது எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பாக இருக்கிற மாங்காய் பார்த்து எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கு. கேரட் வந்துட்டு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டு தான். இது நறுக்கி எடுக்கிறது பாருங்கள். இதே மாதிரி கொஞ்சம் நீளமாக நைஸாக தின்னாக கட் பண்ணி எடுக்கணும். அதுதான் இந்த ஊறுகாயோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும்போது பெரிய பெரிய பீஸாக ஸ்கொயராக நறுக்காமல் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட சேர்க்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு பூண்டு நறுக்கினது, 1/4 கப் அளவுக்கு இஞ்சி நறுக்கினது, 4 to 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. காரத்துக்காக நம்ம வரமிளகாய் எதுவுமே சேர்க்கறது இல்லை. ஊறுகாய்க்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கு. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடி சேர்த்துருக்கு. வெந்தய பவுடர் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறேன், அதனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போதும். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. வெந்தய பவுடர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பவுடர் பண்ணி எடுக்கிறதா எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்காது. ரெடிமேட் வாங்குறது ஊறுகாயில் சேர்த்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்ல ஒரு டைம் வதக்கினதுக்கு அப்புறம் முதல்ல சேர்த்துருக்கிறது கேரட். மாங்காய் லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். கேரட் சேர்த்து நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வினிகர் கூடி சேர்த்துக்கலாம். வினிகர் 1/4 கப் அளவுக்கு இப்போ சேர்த்தா போதும். மாங்காய் போட்டு புளிப்பு பார்த்து, மாங்காயோட புளிப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வினிகர் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டைம் கொதிச்சதுக்கு அப்புறம் மாங்காய் நைஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மாங்காய் சேர்த்துருக்கு. இது கூட நான் இப்போ சேர்க்கிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தான். இது உப்பு கிடையாது. இப்போ சேர்த்தது சர்க்கரை. அந்த சர்க்கரை சேர்க்கும்போது இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு டைம் பேலன்ஸ் ஆகி கிடச்சிடும். இனிப்பு ஒன்றும் தெரியாது. உப்பு கொஞ்சம் கம்மியாக தோணியிருக்கு, அதனால மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் போட்டு ரொம்ப நேரம் இது வந்து இதே மாதிரி தீயில் வைக்கக்கூடாது. மாங்காய் வெந்து போயிடும். இந்த கேரட் வந்து பாதி தான் வெந்திருக்கு. மாங்காய் வந்து லைட்டாக கொஞ்சம் வெந்தது மாதிரி இருக்குது. சூடானால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. அப்போ ஊறுகாய் நம்ம சாப்பிடும்போது நல்லா கிரஞ்சியாக இருக்கும். இல்லை இருந்து ஒரு மாதிரி அவுத்து போன மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்காது. பாருங்கள், நம்ம ஊறுகாய் வந்து நல்லா ஆறி இருக்கு. இது வந்து நம்ம சாதாரணமாக ஊறுகாய் செய்கிற மாதிரி டப்பாக்குள்ளே போட்டு வச்சிருச்சுன்னா நம்ம ரொம்ப நாள் ஊறுகாயெல்லாம் வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நாள் வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்க்கிற வினிகரோட அளவு வந்து அதிகமாக ஊற்றணும். கம்மியாக ஊற்றிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மி நாள் தான் வைக்க முடியும். சீக்கிரம் கெட்டு போயிடும். இல்லாத நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூடி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிற ரொம்ப சிம்பிளாக இருக்கிற வெரைட்டியாக இருக்கிற ஒரு ஊறுகாயாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.